நம்மளோட தகுதியை எது தீர்மானிக்குது? பணமா, நம்ம அழகா, இல்லை நாம் செய்கிற செயலா? எது? அதுதான் இன்னைக்கு கதையில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஒரு கதை சொல்கிற கேளுங்க தான் கேட்டுட்ருக்கீங்க. நான் ஆர்ஜே ஜீனத். கதைக்குள்ள போகலாமா? ஒரு பெரிய ஆலமரம், அது கடியில் துறவி ஒருத்தர் உட்காந்து தவம் பண்ணிட்டுருக்காரு. அவருக்கு கண் பார்வை கிடையாது. அப்போ அந்த வழியாக வந்த ஒருத்தர், ஏய் கிளவா, யாராவது இந்த வழியாக போனாங்களா அப்படின்னு மரியாதை இல்லாமல் அதிகாரத்தோடு கேட்குறான். அதுக்கு அந்த துறவி, அப்படி யார் போனதா எனக்கு தெரியலப்பா அப்படின்னு சொல்கிறாரு. நோட் பண்ணிக்கோங்க, அவருக்கு கண் தெரியாது. கொஞ்ச நேரம் கழித்து இன்னொருத்தர் வந்து கேட்குறாரு, ஐயா இதுக்கு முன்னாடி யாராவது போனாங்களா அப்படின்னு. அதுக்கு அந்த துறவியோ, ஆமாங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இதே கேள்வியை கேட்டு ஒருத்தர் போனார் அப்படின்னு. திரும்பவும் கொஞ்ச நேரம் கழித்து இன்னொருத்தர் வராரு. அவர் துறவிக்கிட்ட, வணங்குகிறேன் துறவியாரே, இதற்கு முன் இந்த வழியாக யாராவது செல்லும் சப்தம் கேட்டதா அப்படின்னு கரெக்டாக கேட்குறாரு. ஏன்னா அவருக்கு கண்ணு தெரியலங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருக்கு. உடனே துறவி, மன்னரே வணக்கம், இந்த வழியாக முதலில் ஒரு வீரன் சென்றான், அடுத்ததாக ஒரு அமைச்சர் சென்றார், 2 பேருமே நீங்கள் கேட்ட கேள்வியை கேட்டுட்டு தான் போனாங்க அப்படின்னு சொன்னதும் மன்னர் வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டுட்டார். உடனே வந்து, எப்படி நீங்கள், உங்களுக்கு கண்ணே தெரியாது, ஆனால் முதல்ல போனது வீரன், 2வது போனது அமைச்சர்னு கரெக்டாக சொல்லிட்டீங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த துறவி சொல்கிறாரு, இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு பார்வை தேவையில்லை மன்னா, அவங்க பேசுகிறத வச்சே அவங்க யார், அவங்களுடைய தகுதி என்னங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி, முதல்ல வந்தவங்க கொஞ்சம் மரியாதை இல்லாமல் பேசினாங்க, அடுத்து வந்தவங்க அவங்களுடைய பேச்சில் அதிகாரத்தை காட்டினாங்க, ஆனால் நீங்கள் ரொம்ப பணிவோடு பேசுனீங்க மன்னா, அதை வச்சு தான் நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். இது எல்லாத்தையும் பொறுமையாக சொல்கிறாரு. இதிலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, அவங்களுடைய தகுதி என்னங்கிறது எது தீர்மானிக்குது அப்படிங்கிறதையும் இப்போ கண்டிப்பாக நம்மளுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம செய்கிற செயல் ஒரு பக்கம் இருந்தாலும், நாம் பேசக்கூடிய விதமும் ஒருத்தவங்களை வந்து இவங்க தகுதி இதுதான் அப்படிங்கிறத புரிய வைக்கும். உயர்ந்த இடத்துல இருந்தாலும் நம்ம பணிவோடு இருக்கணும். அதுதான் இந்த கதை நமக்கு சொல்லுது. கண்டிப்பாக இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கதை பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் இதே மாதிரி இன்னொரு கதையில் சந்திக்கலாம். மறக்காமல் இன்ஸ்டாவில் ஒரு கதை சொல்கிற பேஜ் இருக்குது, அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி.